ஸ்வீப் பண்ணி விட்டாரு. கண்ட்ரி திசையில ஃபீல்டர் இல்ல அப்படின்றத பார்த்தாரு, பவுண்டரியோட அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஸ்வீப் பண்ணி விட்டாரு லெக் சைட்ல, பவுண்டரியா மாறி இருக்கு. நல்ல பிளேஸ்மென்ட் தேர்ட் மேன் திசையில, பவுண்டரியாவும் மாறுது. நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சாரு. பாலை தேட மட்டும் தாங்க முடியும். தூக்கி அடிச்சாருங்க லாங்கான்ல. என்ன மாதிரியான ஷாட் ஆக்சுவலா. ஸ்ரீனி தன்னோட ஸ்ட்ரெயிட் ஃபோர்த் ஓவர் போட வந்திருக்காரு. லைன் ஆன் டு தி லெக் சைடு. இந்த முறை ஸ்ரீனியோட ஓவரை ஹேமர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குமா? எஸ், நடக்கும். அதே போல நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சாரு. எஸ், இந்த முறை லக் வேலை செய்யலை. லக்குன்றதை விட அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. மிஸ் டைம் ஷாட்டாக மாறிடுச்சு. பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டிங் ஹெவர் ஐ ஹவ் சீன் நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட்டில். நான் என்னோட 10 பிக்கு ஒரு 5 பிக்கு சொன்னாங்கன்னா அதில் ஒன் ஆஃப் த பிக்காக வந்து கண்டிப்பாக ஃபெரோஸ் ஆன 16 பாலில் 23 ரன் இருக்கும். அதுவும் அந்த 3 பவுண்டரி தொடர்ந்து அடித்தது போதுங்க, வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதோட இன்னையான ஃபெரோஸ் அவரோட ரன்னிங்ஸ் முடியுது 4.4 ஓவர்ஸில் 35 for 2 அடிச்சு ஃபெரோஸ் வெளியே திரும்புகிறார். லாஸ்ட் ஓவர் ஆடினாரு. ஸோ இந்த முறை ஜிந்தா ஆடல. என்ன ஷாட்டுங்க லாங் ஆஃப்ல, பட் ஸ்ட்ரெயிட் டுவர்ட்ஸ் தி ஹேண்ட் ஆஃப் த ஃபீல்டர். அங்கே சபரீஷ் கிட்ட போயிருக்கு, விக்கெட் ஆகும் மாதிரி இருக்கு. ஜிந்தா தன்னோட விக்கெட் விட்டு வெளியே திரும்புறாரு. 5.2 ஓவர்ஸில் 39 for 3, இங்கே 36 for 3. நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சாருங்க இங்க பிரபாகரன், அவரோட பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஆஃப் சைட்ல. இந்த முறை கவர்ஸ் திசையில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருந்தும் பிடிச்சிருக்காரா, போயிருச்சுன்னு நினைக்கிறேன். வெயிட் ஃபார் த சிக்னல். எஸ், பவுண்டரியா மாறி இருக்குங்க. பால் ஹாரி கிட்ட இருந்து எல்பிடபிள்யூக்கான அப்பீல். எஸ், ஸ்ட்ரெயிட்டாவே அவுட் கொடுத்துட்டாரு. இந்த முறை கணேஷ் தன்னோட விக்கெட்டை விட்டு தள்ளி திரும்புறாரு. ஏபி த கேப்டன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் இன்சைட் எட்ஜ்ல பவுண்டரியா மாறுது. தூக்கி அடிச்சாருங்க, நம்ம கிட்ட தான் வருது. ஓவரோட நெக்ஸ்ட் பால் இந்த முறை தூக்கி அடிச்சாரு பிரபாகரன். எஸ், செம கேட்ச் ஆன் த லைன், நியர் த லைன். அதாவது சூரியகுமார் பிடிச்சது போல பயங்கரமான ஒரு கேட்ச்னு சொல்லலாம். அடுத்த பால் மறுபடியும் தூக்கி அடிச்சு விக்கெட்டா மாறுது. பேக் டு பேக் 2 பெரிய விக்கெட். ஏபியோட ஃபர்ஸ்ட் பால் கவர்ஸ் திசையில ஒரு பவுண்டரியோட ஆரம்பிச்சிருக்காருங்க. பால் down to the leg side, but straight to the fielder. அங்க பவுண்டரியா மாத்திருக்காருங்க. மிஸ் பண்ணிருக்காரு, ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாரு. அது பவுண்டரியாவா மாறுது. சதீஷோட நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சாரு, போயிச்சு பால். ஒன்ஸ் அகைன் பாலை துளைத்து விட்டார் என்று சொல்ல வேண்டும். 10.5 ஓவர்ஸ்ல 88 for 6. ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் எப்படியும். 13th செகண்ட் பால் ஏபி தூக்கி அடிச்சாருங்க, சிக்ஸர். இதோட 4th பால் ஒன்ஸ் அகைன். இந்த முறை தேர்ட் மேன் திசையில் அடிச்சாரு, கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவுண்டரி ரீச் ஆகுதா? எஸ், பவுண்டரி ரீச் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் பால் க்ளீன் போல்டு. எஸ், வேலு வந்தார் 14வது ஃபர்ஸ்ட் பாலை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 18 பாலில் 39 ரன் அடிச்சு அருண் பாலாஜி பவிலியன் திரும்புறாரு. பிரதீப் ஆன் ஸ்ட்ரைக், தூக்கி அடிச்சாருங்க, போயிச்சு பால். எஸ், இதுதாங்க பிரதீப். திஸ் இஸ் வாட் பிரதீப் வந்தது மார்டின் சார்சி வச்சு அந்த இமேஜ் போட்டு. 15th ஓவரோட லாஸ்ட் பால் மறுபடியும் ஒரு ஷாட்டுங்க. மறுபடியும் அதே மாதிரியான ரிசல்ட் தான். பேக் டு பேக் 2 சிக்ஸர்ஸ் இங்கே பிரதீப் கிட்ட இருந்து. அதோட ஓவர் முடியுது 15 ஓவர் முடிவில் 126க்கு 7. ஒரு தேர்ட் பால் டிகே ஷேஜ் ஃபைன் லெக் ரீஜன், தேர்ட் மேன் ரீஜனில் போய்கிட்டு இருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். டிகே ஷேஜ் பவுண்டரியில் என்கிட்ட போயிட்டு இருக்குங்க. எஸ், பவுண்டரியாகவும் மாறுது. நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சாரு, ஸ்ட்ரைட் டுவர்ட்ஸ் தி விக்கெட்ஸ் அடிச்சாரு. பட் இருந்தாலும் தெரிச்சுக்கிட்டு போயிருக்கு, பெவிலியனுக்கும் போயிருக்குங்க. 16th ஓவரோட நெக்ஸ்ட் பால் இந்த முறை மறுபடியும் பாயிண்ட் திசையில், பாயிண்ட்ன்றதோட கவர்ஸ் திசையில் அடிச்சாரு, பவுண்டரியாக மாறி இருக்கு. எஸ், 139 ஆல்ரெடி. மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ், பவுண்டரியாக மாறுது.
அவரோட ஃபோர்த் பால். பவுண்டரி விட்டுருக்காருங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு கிளியர் கேட்ச். பிரதீப் கிட்ட இருந்து விக்கெட்டை விட்டு பெப்ளின் திரும்புறாரு. 17.1ல 151 அடிச்சிருக்காங்க. மிட் ஆஃப்ல ஃபீல்டர் இருந்தா எஸ் ரன் எதுவும் எடுக்காம பெப்ளின் திரும்புறாரு சக்தி கணேஷ். ஸோ 5 பால் முடிவில் 0 for 1. Clean bowled. Next ball. பவுண்டரிக்கான வாய்ப்பு. எஸ். நெக்ஸ்ட் பால் ஆன் தி ஆஃப் சைட். சம ஷாட் பட் பவுண்டரியாவும் மாறி இருக்கு. ஆன் தி ஆஃப் சைட். பவுண்டரிக்கான வாய்ப்பா ஸ்டாப் பண்ண பார்த்தாரு பட் இருந்தாலும் முடியல. வேகமாக ஓடின்னு தடுத்ததை பார்த்தோம். ஸோ காலில் தடுத்த ஒரு ஃபீல்டர் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் பவுண்டரியாக மாறுது. இந்த சைடு ஃபீல்டரை தாண்டிச்சு பவுண்டரியா மாறி இருக்கு. சம ஷாட் இங்க அருண் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சாரு. எஸ் 6ஆ மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கும். எஸ் கீப்பர் லோகு அவரே பிடிக்கிறாரு. ஃபைன் பால். எஸ் ஸ்லோ டவுன் பண்ணி கவர்ஸ் திசையில ஃபீல்டர் இல்லன்றதை கவனிச்சாரு. அதை பவுண்டரியாவும் மாத்திருக்காரு. 14th ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் முத்தையா வந்திருக்காரு. தூக்கி அடிச்சாரு. தூக்கி அடிச்சிருக்காங்க. விக்கெட் பவுண்டரியாவும் மாறுது. பிரபாகரன் அவர்கள் மிஸ் பண்ணியிருக்காரு இந்த முறை. பிளேயரா இருக்கலாம். நெக்ஸ்ட் பால் கவர்ஸ்ல மறுபடியும் ஒரு பவுண்டரி ஆட் ஆகுது. இந்த பால் 6 அடிச்சா மேபி செஞ்சுரியா இருக்கும். ஆஃப் சைட்ல தேர்ட் மேன் திசையில பவுண்டரியா மாறுது. செந்தில் வந்திருக்காரு. வந்தோடனே ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஸ்லோவா போட்டாரு. மறுபடியும் லாங் திசையில கணி ஸ்டாப் பண்ணிட்டு வரா. எஸ் மறுபடியும் ஒரு நல்ல ட்ரை. வேலு ஓகே அடிச்சிருக்காரு லெக் சைட்ல. கண்ட்ரி திஸ் ஸ்கொயர் லெக் திசையில பவுண்டரி. நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பா. எஸ் ஏபிஏ விக்கெட் எடுக்கிறாரு. தூக்கி அடிச்சாரு லெக் சைட்ல. கணி கிட்ட போயிருக்கு. கணி ஸ்டாப் பண்ணுவாரா? எஸ் ஸ்டாப் பண்ண முடியல. ஸ்ரீனிவாசன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்றாரு. ரெண்டாவது ரன். எஸ் 2 பால் 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரன் அவுட்டும் வந்திருக்கீங்க. ரன் அவுட் முறையில் அவுட் ஆயிருக்கு. க்ளீன் போல்ட். அடிச்சாரு லாங் ஆன்ல இருக்க ஃபீல்டர். எஸ் காமன் கம்போஸ்ட் அந்த கேட்சை பிடிச்சி விக்கெட்டையும் எடுக்கிறாங்க. 138க்கு ஆல் அவுட் ஆகுறாங்க. அண்ணாச்சி ஷார்க்ஸ் அண்ட் ஈகிள்ஸ் இந்த கேமை 13 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க.